நீங்க எவ்வளவு காலம் அந்த வெற்றிலை தோட்டம் செஞ்சு வாரீங்க? 15-20 வருஷம். 20 வருஷமா செஞ்சு வாரீங்க. மண் போடுவீங்க, இந்த கொடி அளவையும் தாக்கணும். கீழே கீழே பணிப்பீங்க. கீழே பதிச்சு இந்த கம்பிக்கு மஞ்சள் மஞ்சள் என்ன அது மஞ்சள். மக்களே அதை பாருங்க, அதான் மஞ்சள். இதை பாருங்க மக்களே, இதுதான் கட்டு வெற்றிலை. அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, இது இப்ப இறக்காக்குள்ள இந்த விதத்துல கூடாம போயிடும். வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு ஒரு புதிய காணொலியில சந்திக்கிறதுல சந்தோஷம். நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கழுதாவளையில, அதாவது எங்கட ஊர்ல இருக்க ஒரு வெற்றிலை தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். அதாவது கழுதாவளையில வெற்றிலை தோட்டம் செய்யறது மிகவும் ஒரு பிரபலியமான ஒரு விடயம். அந்த வகையில நம்ம இந்த வெற்றிலை தோட்டம் எல்லாம் எப்படி செய்யறாங்கன்ற முழு விவரத்தையும் இந்த தோட்டத்தோட உரிமையாளர்கிட்ட கேட்டு முழுசா தெரிஞ்சுக்கலாம். சோ தொடர்ந்து காணொலியை பாருங்க. வாங்க போகலாம். வாங்க மக்களே, நம்ம உள்ள போய் பார்ப்போம். இதுதான் அந்த வெற்றிலை தோட்டம். இந்த வாழை மரங்கள் எல்லாம் அந்த சைட்ல வச்சிருக்காங்க. அதோட இந்த வெற்றிலை தோட்டத்துக்கு போற வழி இதுதான். இதால உள்ள ஏறினா இதுதான் அந்த வெற்றிலை தோட்டம். பாருங்க, ஏன்னா இதுக்குள்ள வந்தாலே நல்ல கூலிங்கா இருக்கு. அவ்வளவு வெற்றிலைகள் அப்படி இருக்குண்ணே. ஏண்டாவது என்ன பார்ப்போம், ஒரு வெற்றிலையை பறிச்சு நம்ம நினைச்சு பார்ப்போம். காரமா இருக்கு. என்னடா மக்களே, இந்த வெற்றிலை தோட்டத்தை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விடயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா தெரியாதவங்களுக்கு ஒரு உதவியா இருக்குமே, அந்த வகையில தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். ஸோ தொடர்ந்து காணொலிகளை பாருங்க. அதோட அப்படியே வாங்க, பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த அமைப்புகளே அவ்வளவு அழகா இருக்கு. அதாவது இந்த வெற்றிலை தோட்டத்துல வந்து நிறைய கம்புகளை வச்சுதான் இந்த கொடியில வந்து படர விடுவாங்க. என்ன அந்த வகையில பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு இந்த இடம். நல்ல நல்ல வந்து எப்படி சொல்றேன், நல்ல கூலிங்கா இருக்குண்ணே. செம்ம கூலிங்கா இருக்கு. நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த தோட்டத்துல முழு விவரங்களையும் இந்த தோட்டத்துல உரிமையாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அதோட வந்து ஒரு கிளிப் போடுறேன்னு, அதையும் பாருங்க. வாங்க, நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த தோட்டத்துல உரிமையாளர்கிட்ட எல்லா விளக்கங்களையும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க நிக்கிறார் அந்த அண்ணா. நம்ம போயிட்டு எல்லா விளக்கங்களையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். சரியா? ஓகே. வணக்கம் அண்ணா. உங்களோட பேர் என்னண்ணா? சுரேஷ். சுரேஷ் அண்ணா, நீங்க எவ்வளவு காலம் அந்த வெற்றிலை தோட்டம் செஞ்சு வாரீங்க? 15-20 வருஷம். 20 வருஷமா செஞ்சு வாரீங்கண்ணே. எங்களுக்கு வந்து இந்த வெற்றிலை தோட்டத்துல முழு விவரங்களையும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னு சொன்னா, இந்த பாக்குறவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு தெரியாம இருக்கும், இந்த வெற்றிலை தோட்டம் எப்படி செய்யறாங்க, இந்த விளக்கங்கள் பெருசா தெரியாம இருக்கும். ஸோ அந்த வகையில நீங்க சொல்றது வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கும். வெற்றிலை தோட்டத்தை பத்தி முழு விவரங்களையும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இது வெற்றிலை தோட்டம் என்ன தம்பி, பிரச்சனை இந்த அலம்பல் இருக்குதானே, இதுக்குதான் இந்த சரியான விலை கூட. சரியா? இது மற்றது நாங்க இந்த வெத்தில கொடி நாங்கள் எடுத்துப்போம், எங்கள சொந்தக்காரர்கள்ட்ட வாங்கி அப்படி நாட்டிக்கொள்ளலாம். மற்றது இது பெரிய பசலை இல்லாத ஓடுறா நம்ம வெத்தில பசலை முக்கியமா மாட்டேரு வேணும். அதுக்கப்புறம் இது என்ன வகையான வெற்றிலை? இது நாட்டு வெத்திலை. நாட்டு வெத்திலை. வெற்றிலையில நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீர் வெத்திலை, அதுக்கப்புறம் வந்து மலை வெத்திலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீர் வெத்திலை. நீர் வெத்திலை நம்ம அதாவது நாட்டு வெத்திலையே தான் நீர் வெத்திலைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கொடிகளை வந்து நீங்க எப்படி மற்ற கூட தான் வாங்குவீங்க? வாங்குவோம், நாங்க வாங்கி இப்ப எங்கள்கிட்ட வாங்கிறது தமிழ்டா. இப்ப நாங்க இப்ப எங்கள்கிட்ட இருக்கு, நாங்களே வெட்டி நாட்டி கொள்வோம். அதுக்கப்புறம் வந்து ஏன் இந்த வந்து இந்த கம்புகளை வந்து இந்த கொடிக்கு விட்டுருக்காங்க? இந்த கம்பு இல்லைன்னா அந்த கொடி போவாதானே, அதுக்காக வேண்டியா? ஓகே. இந்த கம்புகளை வந்து நீங்க வாங்கி எடுத்து அதுக்கப்புறம் இதை வந்து பதிச்சிருவீங்க. இதுல இப்ப ஒரு 3 மாசத்துக்கு வெத்தில ஆகும். நாங்க பதிச்சு 3 மாதம் அங்க போய் திரும்ப போனோம், திரும்ப இறக்கி திரும்ப மண் போட்டு இந்த கொடி அளவையும் தாக்கணும். கீழே பணிப்பீங்க, கீழே பதிச்சு காட்டி இந்த தலைப்பிற்கு தானே இதை மேல வச்சு கட்டுவோம். திரும்ப வளர்ந்து வரும். இந்த கம்பு இறந்து போனது திரும்ப புது கம்பு வைப்பீங்க. அப்படி என்ன நீங்க உரங்கள்ண்டா இது போடுவீங்க இந்த வெற்றிலை வளர்க்கறது? வெத்தில பசல பயில போடுவோம். அடுத்தது மாட்டேரு மண். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து இந்த நீங்க இதெல்லாம் போட்டோன்னே இந்த வெற்றிலை எல்லாம் செழிப்பா வளர வலிக்கணும். என்ன மேடமாய் தானே இந்த தோட்டங்கள் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன? என் மேடை மண் போட என்ன செய்யும்? உயர்ந்து வரும். உயர்ந்து நம்ம திரும்ப திரும்ப புடுங்கி கம்ப குத்தி மண்ணை போட என்ன செய்யும்? உயர்ந்து போயிட்டே இருக்கும். தோட்டம் உயர்ந்து போயிட்டே இருக்கும். ஏற இல்லாமத்தான் நாங்க விடுறேன். அது சரி. ஏன்னா நாங்களும் தானே இப்ப எங்கட வீட்டுக்கு பக்கத்துல நான் முதல் வந்து பெரிய தோட்டம்,
அதாவது நம்ம நிக்கிறத விட அங்க எல்லாம் பெரிய தோட்டம் இருந்தது, என்ன உயர்ந்து இருந்தது. அப்ப நான் பாக்குறேன், என்னடா இவ்வளவு உயர்த்தி வச்சிருக்காங்களே மண்ணை போட்டு, என்ன விஷயமா இருக்குன்னு யோசிக்கிறேன். சரி, அதாவது நம்ம இந்த கொழுந்துகளை பதிக்கிறப்ப நம்ம மண்களை போட்டு 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 உயர்த்த இந்த தோட்டம் வந்து உயர்ந்து வந்துரும். என்ன சரி, என்ன ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிறகு நீங்க அந்த இடத்த வந்து கைவிட்டு பரவிட்டு திரும்ப வந்து புதுசா ஆரம்பிப்பீங்க. திரும்ப இந்த மண் அடுத்த சரி, நீங்க வெற்றிலை தோட்டம் மட்டும் தானே வச்சிருக்கீங்க, இல்ல வேற தோட்டம் எதுவும் வச்சிருக்கீங்களா? கத்தரி தோட்டம். கத்தரி இருக்கிறேன். மிளகாய் எதுவும் வச்சிருக்கீங்களா? அங்கெல்லாம் வந்து நிறைய செடிகள் எல்லாம் இருக்கு. அது என்ன செடிகள்? அது அரளோட்டு, மஞ்சள். மஞ்சள் எல்லாம் வச்சிருக்கீங்க. வந்து அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, வாங்க அப்படியே வாங்க. இந்த தம்பிக்கு மஞ்சள். மஞ்சள் என்ன? அது மஞ்சள். மக்களே அதை பாருங்க, அதான் மஞ்சள். மஞ்சள் செடி இருக்கு. அதோட இது வந்து அரளோட்டு. அது நல்லா இருக்குண்ணே. இந்த ஓரங்கள்ல வந்து நாட்டி வச்சிருக்கீங்க வெற்றிலை தோட்டம் மட்டும் இல்லாம. அது சிறுகொடி, அங்க காசவள்ளி. அது காட்டுங்க. அது வந்து சிறுகொடி, என்ன மேல இருக்கு அது சிறுகொடி. ராஜவள்ளி, காசவள்ளியும் இருக்கு. அப்படியெல்லாம் நாட்டுவாங்க. அதாவது வெற்றிலை தோட்டம் தான் நாட்டுவாங்க, அது வேற நாட்ட மாட்டாங்க. அதாவது நீங்க இந்த வெற்றிலையை பறிக்கிறீங்க தானே, இப்ப இந்த வெற்றிலை வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா பறிப்பீங்க? 25 நாள். 25 நாளைக்கு ஒருக்கா பறிப்பீங்க. 30 நாள், லாஸ்ட் 30. உங்களுக்கு வந்து இந்த வெற்றிலை தோட்டம் செஞ்சு லாபம் ஈட்டக்கூடிய அளவுக்கு இருக்கா? நல்ல லாபம் இருக்குன்னு. அதாவது இந்த வெற்றிலை தோட்டம் பார்க்கணும்னு சொல்லியே நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு பாக்குறதுக்கான இடங்கள் பெருசா தெரிஞ்சிருக்காது. நம்ம இப்ப இந்த வீடியோல அதை காட்டக்குள்ள நிறைய பேருக்கு ஒரு உதவியா இருக்கும். தெரியாத இடங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுல உதவியா இருக்கும். என்ன அந்த வயல இன்றைக்கு நீங்க வெற்றிலையெல்லாம் அடிக்கிட்டு இருந்தீங்க, நிறைய கட்டுகள், அந்த விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்க. அங்க அடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வெற்றிலை ஆஞ்சி 3 தரமா பிரிப்பீங்க. ஒன்று பகலி, ஒன்று கட்டு, அட்டை தூள்கட்டு. அந்த விலை பட்டியலையும் கொஞ்சம் சொல்லுங்க. பகலி என்னக்குள்ள பெரிய வெற்றிலை. அதாவது மக்களே இங்க பாருங்க, அந்த பகலி வெற்றிலையை காட்டுங்க. இந்த இப்ப இதுல வந்து இது வந்து எப்படி வெற்றிலை? இதுல வந்து பகலி வெற்றிலை. இது பகலி வெற்றிலை. கட்டு வந்து இல்ல சின்ன இருக்கு. இதுதான் கட்டு வெற்றிலை. சின்ன வெற்றிலைகள் கட்டு. அதை விட சிறிய அந்த கிழிஞ்ச வெற்றிலை எல்லாம் தூள்னு சொல்றேன்னு, தூளுக்கு போகும். அப்படியே அதாவது நீங்க அந்த 25 நாளைக்குள்ள மேல இருக்க வெற்றிலைகளை பறிச்சிருவீங்க. துளிர்களை மட்டும் விட்டுட்டு அந்த அதுக்கு கீழே இருக்க வெற்றிலைகள் எல்லாத்தையுமே நீங்க பறிச்சு எடுத்துருவீங்கன்னு. அப்படி பறிச்சுட்டு அதை வந்து நீங்க அதுக்கப்புறம் தரம் பிரிப்பீங்க. தரம் பிரிச்ச அப்புறம் வந்து வியாபாரிக்கு கொடுப்பீங்கன்னு. அதான் அந்த தரம் பிரிக்கிறதுக்கு நீங்க மட்டும் செய்ய மாட்டீங்க, ஆக்களை எல்லாம் பிடிச்சுதான் செய்வீங்க. தோட்டம் நாங்க ஒரு 4 பேர் ஆள் பிடிக்கும். ஒரு வெற்றிலை தோட்டம். இதை வந்து எவ்வளவு அளவுல எப்படி சொல்லுவாங்க? இந்த தோட்டத்தை வந்து 4000 கொழுந்து. இது 4000 கொழுந்து. இது வந்து 2 தோட்டத்துக்கு சமம். நீங்க காலையில இந்த 4000 கொழுந்துகளையும் பறிக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா சுமார் எவ்வளவு நேரம் எடுக்கும் பறிச்சு முடிக்கிறது? காலையில 6-7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்டா நைட்டு 7 மணிக்கு முடியும். நீங்க பறிக்கிறதுக்கு மட்டுமான நேரத்தை சொல்றீங்களா? பறிச்சு 5 அப்படி என்ன அப்படி வரைக்கும் மண்டிகை கொடுத்துருவீங்க. என்ன அப்படி என்ன வெற்றிலை தோட்டத்தை வந்து ஆரம்பிக்கக்குள்ள அதாவது எவ்வளவு நாளைக்கு பிறகு வந்து வெற்றிலையை பறிக்கக்கூடிய மாதிரி இருக்கு? 40 நாளையால பறிக்கலாம். அதாவது ஒரு அளவுக்கு அந்த கொடி வந்து வளர்ந்துரும். எந்த உயரத்துக்கு வந்துருமே. ஆனா கம்புகள் வந்து உயரமான கம்புகளை தான் அப்பவே நீங்க வச்சிருவீங்க. வச்சாத அந்த கொடி வந்து கட்டி கட்டி படந்து வந்துட்டு ஒரு உயரம் வரக்குள்ள அந்த வெற்றிலையை பணிச்சிட்டு அந்த கொடியை வந்து கீழே மண்ணுக்கு வச்சு கட்டுறேன். அதுக்கப்புறமா இந்த கம்பையும் பதிச்சுட்டு மண்களை கொட்டி உயர்த்துறேன். கம்பை புடுங்கி குத்தணும் திரும்ப. கம்பு மேல வரும், கம்பு தாண்டு போயிரும். அதுக்கு வேற செலவு வச்சுட்டு போயிரும். ஆனா இப்ப சொல்ல போனா வந்து உங்களுக்கு வந்து பெரிய வேலைப்பாடுகள் என்ன அதுல சொல்ல போனா கஷ்டமான வேலை தான். நேரங்கள் கொஞ்சம் கூட பிடிக்கும் என்ன செஞ்சு முடிக்கிறதுக்கு. நுணுக்கமா செய்யணும். கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு இழுத்தா உடைஞ்சிரும். இந்த கம்போட ஒன்றரை விலை எவ்வளவு வரும்? 180 ரூபா. 180. இந்த கம்பு ஒன்றரை விலை 180. ஐயோ 180. மக்களே இதை பாருங்க. இந்த விவசாயம் செய்யறதுக்கு பின்னால கூட கஷ்டமான விடயங்கள் இருக்குன்னு இதை பாருங்க. இந்த கம்பு ஒன்றரை விலை வந்து 180 ரூபாய். விவசாயத்துக்கு பின்னால நிறைய கஷ்டங்கள் இருக்கு. அந்த வகையில இந்த பொருட்களை வந்து அதை கொள்வனவு செய்யறதும் பெரிய கஷ்டம் தான். இந்த கம்புகள் எல்லாம் வந்து வெளியிடங்கள்ல தான் வாங்குவீங்க. 100 கம்பு கொண்டு வருவாங்க, 18,000 ரூபாய். 100 கம்புக்கு 18,000 ரூபாய். 180 ரூபா இது ஒரு கம்பு. அப்படியே அப்ப மொத்தமா இந்த தோட்டத்துக்கு 4000 கொழுந்துகள் இருக்குன்னு சொன்னீங்க. சோ 4000 கொழுந்துகளுக்கும் 4000 கம்புகள் தேவைப்படும். அப்ப எவ்வளவு காசு மொத்தமா கம்புகளுக்கு மட்டும் செலவழிப்பீங்க? கம்புகளுக்கு 5 லட்சம் 6 லட்சம். 5 லட்சம் 6 லட்சம் ரூபாய் பணம் வந்து இந்த கம்புக்கு. இந்த கம்புக்கு பாருங்க, அந்த ஒரு இது வந்து நமக்கே விளங்குதுன்னு. ஒரு பெரிய ப்ரோசஸ் இது சொல்லக்குள்ள நமக்கே விளங்குது. இந்த கம்பிண்ட விலை 150. இந்த மொத்த 4000 கொழுந்துக்கும்
சுமார் 5 லட்சம் ரூபாய் பணம் செலவழிச்சிருக்கீங்க. அதாவது அந்த 5 லட்சம் ரூபாய் பணம் மட்டும்தானா, அல்லது வந்து நீங்க சொன்ன நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கம்பை வந்து பயன்படுத்தல, பயன்பாட்டுக்கு இருக்கா, தூக்கி வீசிருவீங்கன்னு சொன்னீங்க. 3 மாசம் 3 மாசம் 4 மாசம் தான் பாவிக்கும். அதாவது 4 மாதங்களுக்கு தான் இந்த கம்புகள் வந்து பாவனையில இருக்கும். பிறகு இந்த கம்பை வந்து தூக்கி வீசிட்டு திரும்ப புது கம்பு போடுவீங்கன்னு. அப்படி இருக்கக்குள்ள வந்து கம்புகளோட விலையும் ஏறி இறங்கும் தானே. அப்ப ஒருவேளை 200 ரூபாய் போனவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நட்டமா போயிடும். என்ன வெத்திலைக்கு விலை ஏறுற டைம்ல கம்புக்கு விலை ஏறும், ஒரு வெத்திலைக்கு விலை இறங்கினா அவங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருவாங்க. அதாவது இப்பத்திய நிலைமையில வெற்றிலை விலை எவ்வளவு? இப்பத்திய விலை 400 ரூபா. அதாவது பகழி பெரிய வெத்திலைக்கு 400, கட்டு வெத்திலைக்கு 200, தூள் வெத்திலைக்கு 100 ரூபா போகுதுன்னு. அந்த விலைகள்ற மாற்றத்தை பாருங்க. பகழிக்கு 400, அதுக்கப்புறம் கட்டுக்கு 200, அதுக்கப்புறம் தூள் வெத்திலைக்கு 100 ரூபா. அதாவது மக்களை நீங்களும் அதாவது வெற்றிலை வாங்கியிருப்பீங்க, வாங்காம இல்ல. அதாவது எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறீங்க என்றதை கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதோட வந்தோம்னா இப்ப வந்து வெற்றிலை வந்து இப்ப நீங்க ஒரு வியாபாரிக்கு கொடுக்கக்குள்ள எவ்வளவு கொடுக்கீங்க? அதே விலை 400 ரூபாய்க்கு கொடுக்கீங்க. அந்த வியாபாரி எவ்வளவுக்கு விற்பாரு? 500 அதாவது பகழி வெத்திலையை சொல்றீங்க. பகழி இப்ப 400 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா 100 ரூபாய் அல்லது 150 ரூபாய் லாபம் வைத்து அங்க விற்கிறாங்க. அது வந்து இப்ப அவங்களோட அந்த அதாவது போக்குவரத்து அதுல பார்க்கக்குள்ள அவங்களுக்கு பார்த்து அவங்களும் வியாபாரத்துல ஈடுபடுவாங்க. சொல்ல போனா அது ஓகே தான் அந்த விலைன்னு. ஒரு சில இடங்கள்லன்னா இப்ப நம்ம பார்க்க போனா விலைகள் வந்து வியாபாரிகள்கிட்ட வந்து குறை எடுத்துட்டு அதை வந்து மக்களுக்கு வந்து விற்பனை செய்யக்குள்ள அதிகமான விலையை வச்சு விற்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு கருத்து சொல்லுங்க. ஒவ்வொரு இடத்துகளுக்கு ஏற்ற மாதிரி தானே. எங்கட சைத்துல ஜலபத்துல கொஞ்சம் இருக்கு, எங்கிற பக்கம் விலை குறையும். இதே நம்ம கொழும்பு கொண்டு போனா இந்த 800 900 விற்கும். அப்படி இடங்களை பொறுத்து விலைகளும் தீர்மானிக்கப்படும். அது சரியான. அதாவது நம்ம இப்ப என்ன செய்ய வேண்டாம்னா, நீங்க இப்ப வெற்றிலை எல்லாம் அடிக்கிட்டு இருந்தீங்க, நம்ம அதையும் கொண்டு போய் கிட்ட வச்சு காட்டுனா இவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சோ நம்ம இப்ப போவோம் பாங்க மக்களே, போயிட்டு நம்ம பார்ப்போம் என்ன எப்படி இந்த வேலையெல்லாம் நடக்குதுன்னு சொல்ற பார்ப்போம். மக்களே வாங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெற்றிலை எல்லாம் அடுங்கிட்டு இருக்காங்க. ஆனா இது என்ன வகையான வெற்றிலை? இது வந்து இதுதான் கட்டு வெற்றிலை. பாருங்க, கிட்ட வந்து காட்டுங்க. எதுவும் இத பாருங்க மக்களே, இங்க இருந்து எடுக்கலாம் தானே எப்படி? இத பாருங்க மக்களே, இதுதான் கட்டு வெற்றிலை. அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, 3 தரம் இருக்கு, பகழி, கட்டு, தூள். அந்த வகையில இதுதான் அந்த கட்டு. பாருங்க இதுல அண்ணா எத்தனை வெற்றிலைகள் இருக்கும்? 50 வெற்றிலைகள் இருக்கும். இங்க பாருங்க, உங்களை பார்த்தாலே தெரியும். இதுல இருக்கிறது அவ்வளவுமே கட்டு வெற்றிலைகள். பாருங்க, அது பகழி, இது வந்து கட்டு. நம்ம இப்ப பகழி வெற்றிலையை பார்ப்போமாங்க. மக்களே இதை பாருங்க, இதுதான் அந்த பகழி வெற்றிலை. அதாவது பகழி வெற்றிலை அந்த கட்டு வெற்றிலையில இருந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்கு. அதாவது இது கொஞ்சம் பெருசா இருக்கு. இதுல அளவை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. அந்த கட்டு வெற்றிலை இதை விட கொஞ்சம் சின்ன, இது வந்து அதை விட கொஞ்சம் பெருசா இருக்குன்னு உங்களை பார்த்தாலே தெரியுது. இது வந்து பகழி வெற்றிலை. இதுல விலை எவ்வளவு? 400 என்ன? இது 400. நம்ம இப்ப என்ன செய்வோம், கட்டு வெற்றிலையே தூள் வெற்றிலையே பார்ப்போமாங்க. அப்படியே இங்க பாருங்க, இதுதான் அந்த தூள் வெற்றிலை. இதுதான் அந்த தூள் கட்டு. இதுலயே 50 வெற்றிலைகள் தான் இருக்கும். இதை பாருங்க, இந்த வெற்றிலையை பாருங்க. அதாவது அந்த கிழிஞ்ச வெற்றிலை அப்படியான வெற்றிலை எல்லாம் பாரது வந்து தூள் கட்டு என்ன, தூள் வெற்றிலைன்னு சொல்லுவாங்க. இதை பாருங்க, இதுல 50 வெற்றிலை தான் இருக்கு. இதுல விலையை வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க என்ன. இது வந்து சுமார் அடிக்க முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் என்ன எடுக்கும்? இது இப்ப எங்களுக்கு இப்ப இந்த வெத்திலையை பொறுத்து. இது இப்ப அலம்பல் தான் மேல போயிட்டு உதல் போட்டு தான் ஆயணும் நாங்க. அப்படி உயரத்துக்கு மரம் இதுல ஏறி ஸ்டூல்ல ஏறி தான் ஆயணும். நகர்ந்து ஆயிராங்க. அப்படி என்ன எங்கட இதெல்லாம் கொஞ்சம் பனி இருக்கு, இதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதாவது இதை வந்து பறிச்சுட்டு இறக்கிடுவீங்க. குழந்தை இறக்கினா இறக்கி இப்ப நாங்க அதை பதிப்போம். அதாவது இப்ப வெண்டைக்கு நாங்க ஆஞ்சு முடிக்க முடியாது, நாளைக்கு பதிப்போம். அப்படி என்ன இப்ப சொல்ல போனா வந்து இந்த தோட்டம் வந்து உயரம் குறைவு, அது வந்து உயரம் கூடனே அந்த இது. அப்ப நேரங்களும் கொஞ்சம் கூட பிடிக்கும். அந்த பறிக்கு வெற்றிலை எல்லாம் பறிச்சு எடுத்து வாரத்துக்கு நேரங்கள் கொஞ்சம் கூட பிடிக்கும். இதுக்கு ஒரு 2 மணி தியாலம் சொன்னா அதுக்கு ஒரு 4 மணி தியாலம் பிடிக்கும். அப்படி என்ன பார்த்தீங்களானே தெரியும் மக்களே. அதாவது வெற்றிலை தோட்டம் என்று செய்யக்குள்ள நிறைய விடயங்கள் இருக்கு. அதுல நம்ம முக்கியமான விடயங்களை கேட்டு இந்த நாட்டை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த வகையில உங்களோட கதைச்சதுல சரியான சந்தோஷம். ஸோ நாங்க இதோட வந்து காணொலியை முடிக்கல. நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த தோட்டத்தை சுத்தி நிறைய
நான் பார்த்தேன் இந்த ஜம்பு மரங்கள் வாழை மரங்கள் எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க, மையரி எல்லாம் வச்சிருக்கீங்க. ஸோ நாங்க அதெல்லாம் காட்டி தான் இந்த காணொலியை முடிக்க போறோம். ஸோ நாங்க இப்ப இந்த தோட்டத்தை வந்து சுத்தி காட்டுறோம், என்ன சுத்தி பாக்குறோம். ஸோ மக்கள் இங்க பாருங்க, இதை பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் ஜம்பு. என்ன ஜம்பு இங்க இருக்கு, எங்களை பக்கம் கமுகு இருக்கு. இந்த இருக்கு பாருங்க கமுகை, இது கமுகை. ஜம்பு, கமுகை, அதுக்கப்புறம் வாழை. வாழையில என்னென்ன வகை வச்சிருக்கீங்க? என்ன வாழையில நிறைய வகைகள் இருக்கு, அந்த வகை எல்லாமே இங்க இருக்கு. மொந்தன், கதலி, அதுக்கப்புறம் வந்து பரங்கி, எல்லா வகையான வாழை மரங்களும் இங்க இருக்கு. வாங்க எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். என்ன அப்படியே மாமரங்களும் இருக்கு, இங்க பாருங்க மா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கமுகை, கமுகை. என்ன இது வந்து என்னடா, இது என்னது? ஆசனிப்பலா. இங்க பாருங்க, இது வந்து ஆசனிப்பலா இங்க இருக்கு. சொல்ல போனா இந்த தோட்டத்தை வளைச்சு எல்லாம் நிறைய கூட குறைய விடயங்கள் இருக்கு. ஏன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதோட வந்து இங்கெல்லாம் வந்து வாழை தோப்பு இருக்கு, அங்க பாருங்க. அப்படி வந்தீங்கன்னு சொன்னா மக்களே, இங்க பாருங்க, இங்க வாழை, இதுல வந்து நிறைய மொந்தன் இருக்கு. இங்க பாருங்க, இதை காட்டுங்க, அது வடிவா காட்டுங்க. இங்க பாருங்க, இதுல மொந்தன் குலைகள் இருக்கு, அந்த ஒரு மொந்தன் குலை இருக்கு, இந்த மொந்தன் குலை இருக்கு, அங்காலையும் இருக்கு பாருங்க. அப்படி இங்கால வாங்க, அப்படி இந்த சைட் போய் பார்ப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா அன்னாசியும் இருக்கு. இங்க பாருங்க அன்னாசி இருக்கு, ஆனா அன்னாசி பழம் எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க. இங்க பாருங்க தண்டு இல்லை, கிட்டத்துல பறிச்சிருக்காங்க. அன்னாசியும் இருக்கு. அப்படியே வாங்க நம்ம போய் பார்ப்போம். அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா இங்கெல்லாம் பப்பாசி இருக்கு. என்னன்னா இங்க பாருங்க, இவ்வளவு கீழே இருந்தா பப்பாசி காய்ச்சிருக்குன்னு சொல்லி இங்க பாருங்க, இப்படி கையால் வெட்டி ஆகக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு பெரிய பெரிய கீழே இருந்து பெரிய பப்பாசி பழங்கள் இருக்கு. பாத்தீங்களா, நம்ம வந்த நேரம் பார்த்து பழுக்கலை, பழத்திலிருந்தா ஒரு பழம் எடுத்துட்டு போய்க்கலாம். வாங்க அப்படி வந்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு அன்னாசி பழம் இருக்கு பாருங்க. ஆனா இன்னும் அது சரியான பருவத்துக்கு வரல. என்னடா இது வந்து பிஞ்சு பிஞ்சானே, பழம் இல்லையே. அது இன்னும் இது முத்தல்ல, பழம் இல்லை, பழுக்கல. இந்த பழம் பழுத்தா வந்து மஞ்சள் கலர்ல வந்துடும். இங்க ஒரு மரத்துல வந்து இந்த குலை பாருங்க, இந்த மரம் வந்து முறிஞ்சு இந்த குலை வந்து எப்படி கிடக்குது. இந்த குலை வந்து கீழே விழுந்து இருக்கு பாருங்க. இந்த வாழை குலையை பாருங்க, பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே ஒரு 4-5 வாழை குலைகள் இருக்கு, பெரிய பெரிய வாழை குலைகள். மக்களே உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்க கட்டாயம் உங்களுக்கு தாரோம். அந்த அண்ணா சொன்னார் இல்லையா, அதாவது வெற்றிலை கொழுந்துகளை வந்து கீழே இறக்கக்குள்ள வந்து மண் போடுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த மண்ணெல்லாம் இங்க இருந்து எடுப்பாங்க. இங்க பாருங்க, இந்த மண்ணை வந்து இங்க இருந்து எடுத்து அந்த தோட்டத்துல கொழுந்துகளை பறிக்கக்குள்ள அந்த கீழே போட்டு உயர்த்துவாங்க. அதாவது அந்த வெற்றிலையிற கொழுந்து இருக்கிற இடத்த மேலுக்கு உயர்த்தி எடுப்பாங்க. அந்த வயல இங்கதான் அந்த மண் எடுப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இதான் மக்களே இந்த ராசவள்ளி, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்ன ராசவள்ளி இருக்கு. அப்படியே பாருங்க, இந்த தோட்டத்துல நிறைய வாழை மரங்கள் வளைச்சிருக்குன்னு அங்கால பக்கம் நாங்க காட்டினோம். இங்கால பக்கம் வாழை மரங்கள் இருக்கு. அதுல வந்து நிறைய மொந்தன் வாழை மரங்கள் தான் இருக்கு, அதை கூடிய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படியே இதை பாருங்க, இதுல வந்து மையரி எல்லாம் நட்டுருக்காங்க. இதுல வண்டி இருக்கு, ஆனா வண்டி வந்து கைவிடப்பட்ட நிலையில இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படி இங்க வாங்க, இந்த பக்கம் போவோம். வெற்றிலை வந்து பறிச்சிட்டு இருக்காங்க. நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, அந்த வெற்றிலை எப்படி பறிக்கிறாங்கன்றத நம்ம போய் பார்ப்போம். வாங்க அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா இந்த தோட்டம், அதாவது இந்த தோட்டத்துல உயரத்தை பாருங்க, இந்த மட்டத்துல இருந்து கொஞ்சம் உயர்ந்த மாதிரியே இருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே வாங்க, அதாவது நம்ம அந்த தோட்டத்துல பார்த்தோம், இந்த வெற்றிலையெல்லாம் கீழே பணிந்த மாதிரி இருந்ததுன்னு. இந்த இடத்துலதான் அந்த வெற்றிலையெல்லாம் அந்த தோட்டத்துல இருந்தது. இப்ப இந்த தோட்டத்துல இந்த வெற்றிலையிற உயரத்தை பாருங்க, இங்க இருக்கு. அந்த வயல இந்த அண்ணா பாருங்க, இந்த ஐயா பாருங்க எப்படி இந்த வெற்றிலையில பறிக்கிறான்னு சொல்லி உயரமா இந்த இடத்துல வந்து ஒரு கட்டி ஒன்றை போட்டுட்டு அதுல இருந்து தான் மேல வந்து பறிச்சு எடுக்கிறார் வெற்றிலையை பாருங்க. ஓமேன இந்த தோட்டம் கொஞ்சம் உயரமா தான் இருக்கு பார்க்கல. இங்க வாங்க, அப்படியே பாருங்க, இந்த பேக்ல இந்த வெற்றிலை எல்லாம் இருக்கு. கிட்ட வாங்க, எதுவும் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதுக்குள்ள இந்த வெற்றிலை எல்லாம் இருக்கு. இந்த வகையில அந்த பறிச்சிட்டு இருக்காரு. வெட்டுற அளவுக்கு இருந்தா வெற்றிலையை நின்றே பறிச்சிடுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க ஒரு குத்தியை போட்டு தான் மேலுக்கு அதெல்லாம் பறிச்செடுப்பாங்க. இந்த வெற்றிலையெல்லாம் பறிச்செடுப்பாங்க. நம்ம அப்படியே வெளியில போவோம். இது எத்தனை கொழுந்து இந்த தோட்டத்துல இது? அதாவது நம்ம முதலாவது பார்த்த தோட்டம் வந்து சுமார் 4000 கொழுந்து, 4000 கொழுந்துகள் இருந்தது. இந்த தோட்டம் வந்து
1500 கொழுந்துகள் மொத்தமாவே பாத்தீங்கன்னா 1500 கொழுந்துகள் தான். இங்க வாங்க கீழே இருக்கு. இதுவும் கடும் உயரத்துல இருக்கு. இங்க பாருங்க, பார்த்தாலே தெரியும். இந்த கை இங்க எட்டணும். இந்த இந்த வெற்றிலைகளை பறிக்கிறேன்னு சொன்னா மேல எட்டணும். என்ன இங்க பாருங்க மக்களே, எங்க வெற்றிலைகளை பறிச்சுட்டு இருக்காரு. என்ன அந்த அண்ணன் கொஞ்சம் உயரமான ஆளுன்றதால அவருக்கு வந்து குத்திகள் தேவைப்படல. அதனால வந்து கையால பறிக்கக்கூடிய மாதிரி அவருக்கு இருக்கு. இங்க பாருங்க. என்ன அதாவதுன்னா இந்த குறிப்பிட்ட அளவுக்கு தான் இந்த வெற்றிலையை பறிக்கலாம். என்ன ஓரளவு குழந்தை விட்டுருவீங்க. ஒரு வெற்றிலையே இன்னும் விட்டு பறிக்கலாம். ஒரு வெற்றிலையே விட்டு பறிக்கணும். என்னன்னு சொன்னா இது இப்ப இறக்கி தாக்குறதுக்காக கொஞ்சம் விட்ட பறிக்கிறேன். என்னன்னு சொன்னா இது இப்ப இறக்கக்குள்ள இந்த வெற்றில கூடாம போயிடும், பிஞ்சு போயிடும். அது சரியா. அதுக்காக கொஞ்சம் குறைய கூட பறிக்க சொன்னா இவர் கழிவு வர மாட்டாங்க கடைசி பறிச்சோட. அதுக்காகத்தான் இப்படி செய்யறேன். கூடியதை எடுக்கணும் வெத்திலேயே, நம்ம கழிவு வர மாட்டாது ப்ரோ. அதுக்காக கொஞ்சம் ஒட்ட ஆயிரம். ரெண்டு வெத்திலைய விட்டு ஆய்வோம் முதல். இப்ப வந்து ஒன்று விட்டு தான் ஆயிரம். இப்ப நாளைக்கு இறக்க போறோம். நிறைய இது வந்து கொழுந்தை வந்து கீழே இறக்க போறீங்க. முழுவதையும் கீழே இறக்கி இந்த மட்டத்துல கட்டுவோம். நாளைக்கு கட்டுவீங்க. பாத்தீங்களா மக்களே, அதாவது இந்த தோட்டத்துல வந்து இந்த வெற்றிலையில விட்டாயிராங்க. ஒரு வெற்றிலையை தான் விட்டாயிராங்க. அதாவது கூடிய கழிவுகள் வரக்கூடாத காரணத்துக்காக வேண்டி ஒரு வெற்றிலையை விட்டுதான் இந்த வெற்றிலையெல்லாம் பறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, இந்த கொடியை வந்து கீழே எடுத்து என்ன மண்ணுக்குள்ள சாட்டுருவீங்க. மண்ணுக்குள்ள சாட்டி அந்த முதலாவது நான் சொன்னேன் இல்லையா, மேல பாருங்க இந்த 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 ஒரு வெற்றிலை இருக்குல்ல, அந்த அளவு வந்து இடத்துக்கு இங்க வந்துடும். என்ன இங்க வந்த உடனே அதுக்கப்புறம் அதுல இருந்து அப்படியே மேல வந்து வெற்றிலைகள் படர்ந்து வர ஆரம்பமாகும். அரை அடி உயரத்துல வைப்பீங்க. என்ன சரி, கூடியது ஆயிரம். நம்ம ஒன்றை வச்சுட்டு ஆஞ்ச மாட்டி சொன்னா அவர் இப்ப கொஞ்சம் தானே வருவாரு. இந்த சைஸ்ல இருக்கு. அவ்வளவுக்கு தான் வைப்போம். ஒரு கட்டு கட்டுறமா இப்படி வச்சு இந்த அளவு இங்க இருக்கு. இங்க வந்து நாளைக்கு கீழே வந்துருவாங்க. நாளைக்கு ஸ்டார்ட் இப்ப வேலை. உங்களோட பேர் என்னன்னா? காண்டிபன். ஆனா உங்களோட காட்சியில சந்தோஷம். சரி, நிறைய விளக்கங்களை சொல்லியிருக்கீங்க. நம்ம இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா, வெளியில போவோம். மக்களே இதால போவோம். நாங்க இங்க ஒரு வழி இருக்கு, இதுக்குள்ளால போவோம். அப்படி என்ன இப்படியும் போகலாம், அதாலையும் போகலாம். பாத்தீங்கன்னாலே தெரியும். ஓகே மக்களே, நீங்க தெரியாத நிறைய விடயங்களை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அதோட இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இந்த பெல் ஐக்கானையும் போடுங்க. அப்பதான் நம்புற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.